வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். ஆப்பிளை யூஸ் பண்ணி டேஸ்டான அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பிள் அல்வா செய்ய 3 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிளை முதல்ல தோல் சீவி எடுத்துக்கலாம். மூணு ஆப்பிளையும் தோல் சீவி எடுத்துக்கிட்டோம். இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ஆப்பிளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் பீசஸை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிளை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பிள் பீசஸ் இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாதாமே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆப்பிள் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாத பதம் வர அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டோம். இப்போ நல்லா அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்ல டேஸ்டான ஆப்பிள் அல்வா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.